நதி காக்க மேவு பதம், நாட்டின் உழவர் விதி காக்க தாவு பதம், எங்கள் கதி காக்க ஆடும் பதம் அதுவே, ஆனந்தமாய் கவிதை பாடும் பதம் என்றே பாடு என்று இந்த நூலில் எழுதியிருக்கிறார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமூலர் எழுதினார். நீங்கள் சிவன் வேற குரு வேற நினைக்கிறீங்க, குருவே சிவம் என கூறினன் நந்தி என்று திருமந்திரம் சொல்கிறது. தன்னை உணர்ந்த ஞானியின் நிலையில் அது சிவமாக அந்த ஞானி கணிகிறார். அதனால் தான் குருவே சிவம் என்று சொன்னார். நீங்க குருவனுடைய கைகளில் நீங்கள் அவ்வளவு பத்திரமாக உணர்வீர்கள். இந்த சத்குரு மாறும் யுகத்தின் முகம் அப்படிங்கிறது நியாயமாக இந்த யுகத்துக்கு என்னென்ன மாற்றங்கள் வேண்டுமோ அதை முன்னெடுக்கக்கூடிய உலக ஞானியாக சத்குரு அவர்கள் விளங்குகிறார். இப்போ உலகமெங்கும் பசுமை மயமாக வேண்டும். இன்னைய தேதியில் 13.4 கோடி மரங்கள் ஈஷாவால் நடப்பட்டிருக்கின்றன, பராமரிக்கப்படுகின்றன. அவருடைய சேவ் தி சாயில், மண் காப்போம், உலகம் முழுக்க பரவி இருக்கு. காவேரி கூக்குரல், மர விவசாயத்தால் சத்குரு வழிகாட்டுதலில் 2.5 லட்சம் விவசாயிகள் நலன் பெற்றிருக்கிறார். சத்குரு யாரையும் குறை சொல்வதில்லை, வீண் அவதூறு சொல்பவர்களையும் குறை சொல்வதில்லை, அவர்களுக்கு செயல்களால் பதில் சொல்கிறார். அவர்தான் மாறும் யுகத்தின் முகமாக விளங்குகிறார்.